ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம் பார்க்குற கதை அழகான குடும்பம். இந்த குடும்பத்தில் சிக்கலான நேரங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன கிராமத்தில் அழகான பச்சை வயல்களும் மரங்களும் சூழ்ந்த இடத்துல அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தானாம். அவங்க குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். யார் யாருன்னு பார்ப்போமா? அவங்க அப்பா ராஜா, அம்மா பேர் லதா, அவங்க தங்கை பேர் மாயா மற்றும் அவன் ரொம்ப பெரிய வீட்டில் வாழலை. அவங்க வீடு சின்னதாக இருந்தாலும் அவங்க வீட்டில் அன்பு அதிகம். அவனுக்கு படிக்கவும் பிடிக்கும், விளையாடவும் பிடிக்கும். அதை விட பிடிச்சது அவங்க குடும்பத்தோடு இருக்கிறது தான். அருண் ரொம்ப புத்திசாலி. வழக்கம் போல் அவனுடைய அம்மா சமையலறையில் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க சுவையாக சமைப்பாங்க. அவனுடைய அப்பா காஃபி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. அருணும் மாயாவும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்களாம். கண்ணுங்களா, வாங்க சாப்பிடலாம். இருவரும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு கிளம்பினர். அப்போது அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், நல்லா படிச்சுட்டு வாங்க கண்ணுங்களா, நீங்க தான் நம்ம வீட்டுக்கு பெருமை. அவன் அப்பா சொன்ன அந்த சொல் அவனுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்துச்சு. அவன் எதையும் அன்போடு செய்வான், அம்மா சொல்கிறத கவனமாக கேட்டுக்குவான், தங்கைக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸ்கூலில் எல்லாருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான். அவன் அப்பாவின் கடையில் சரியான வருமானம் இல்லாததால் குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை வந்தது. அவனுடைய அம்மா மிகவும் கவலைப்பட்டாங்க. இந்த மாதம் வாடகை கொடுக்கணும், சாப்பாட்டு செலவு இருக்குது என்று நிறைய யோசித்து கவலைப்பட்டாங்க. அருண் இதை கவனித்தான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றவங்க இப்படி கவலைப்படுறத காண முடியலையே அப்படின்னு அவனும் அவன் தங்கச்சியும் பேசிக்கிட்டாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உதவணும் என்றான் அருண். ஆனால் எப்படி என்று கேட்டால் மாயா. அருண் யோசிச்சான். அம்மா கட்டுற பூமாலைய பக்கத்தில் இருக்க சந்தையில் விற்கலான்னு சொன்னான். மாயா உடனே இது நல்ல யோசனையா இருக்கே என்றாள். அவங்க 2 பேரும் தினமும் ஸ்கூல் போயிட்டு மாலை நேரத்தில் அம்மாவுக்கு பூமாலைகள் செய்ய உதவி செஞ்சாங்க. அவை வாசனையாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அருண் அவற்றை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனான். முதல்ல கொஞ்சம் வெக்கப்பட்டான். நான் இதை விற்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னானான். அப்போதான் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. எது நேர்மையான உழைப்போ அது பெருமைதான் அப்படின்னு. உடனே அவன் பூமாலையை விற்க ஆரம்பித்தான். பூமாலை வாங்குங்க, புதியது, நல்ல வாசனையா இருக்கும் என்று சொன்னான். பூமாலையை வாங்கியவர்கள் அவனை பாராட்டினார்கள். வீட்டுக்கு வந்தபோது அவன் கையில் சில ரூபாய்கள் இருந்தது. அவன் அதை அவன் அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா, இது நம்ம குடும்பத்துக்காக என்றான் பெருமையுடன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவனை தழுவிக்கொண்டு, என் மகனே, நீதான் என் பெருமை என்றாள். அந்த நாள் முதல் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். அப்பா கடையில் உழைத்தார், அம்மா பூமாலைகள் செய்தாள். அருணும் மாயாவும் பள்ளியில் நன்றாக படித்து மாலையில் அவர்களுக்கு உதவினார்கள். சில நாட்களில் அவர்கள் நிலைமை மெல்ல மெல்ல மாறியது. குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு நாள் பள்ளியில் அருணுக்கு ஸ்கூல் டாப்பர் அவார்ட் கிடைத்தது. அவன் பரிசை பெற்றபோது அவன் டீச்சர் சொன்னாங்க, அருண், நீ உழைப்பிலும் மரியாதையிலும் மற்ற மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உன்னை போலதான் எல்லாரும் இருக்கணும். அவன் மிகவும் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா முன்னாடி அந்த பரிசை வச்சான். அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர்கள் இரவு உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மாயா சொன்னாள், நம்ம குடும்பம் ஒரு சூப்பர் டீம் மாதிரி இருக்கு அப்படின்னு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. நாட்கள் கடந்தன. அந்த குடும்பத்தின் வாழ்க்கை மெதுவாக நிலை பெற்றது. அவன் நன்றாக படித்து நல்ல வேலையில் இருந்தான். Hi, I'm a software engineer passionate about creating innovative solutions. அவன் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தது. அவர்கள் அவன் மேல் வைத்த நம்பிக்கை தான் அவனை அப்படி மாற்றியது. குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்த குழந்தைகள் பிற்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்பதற்கு இவனே ஒரு எடுத்துக்காட்டு. நம் குழந்தைகளை தடம் மாறினாலும் நாம் தான் நல்ல அறிவுரைகள் சொல்லி தாங்கி பிடிக்க வேண்டும். எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு. குட்டீஸ், நீங்களும் எப்பயும் உங்க அப்பா அம்மாவுக்கு துணையா இருக்கணும்.
நீங்களும் அருணை போல நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வர வாழ்த்துக்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். நம்ம வேற கதையில சந்திக்கலாம். பை.